கர்நாடக மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழை காரணமாக கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கர்நாடக மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. தலைக்காவிரி, குடகு, மங்களூரு, சிக்மகளூரு உள்ளிட்ட இடங்களில் அதி கனமழை கொட்டி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தலைக்காவிரியில் 11 சென்டிமீட்டர் மழையும், குடகில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகள் நிரம்பி வழிகின்றன. கபினியிலிருந்து இன்று காலை வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் மதியம் 12:30 மணியளவில் அது 25,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வருவதால் காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவும் கிடுகிடுவென அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 6,500 கனஅடி நீர்வரத்து உள்ளது. இதையடுத்து அங்குள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் மேட்டூருக்கான நீர்வரத்தும் நேற்று 5,800 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று 6,040 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பாசனத்திற்காக அணையிலிருந்து 12,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதற்கிடையே 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை தொட்டதால் பவானி ஆற்றில் வினாடிக்கு 8,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.